மாறி நிற்கிறாங்கன்னா அந்த தொகுதி எதுவுமே செய்யலை, அதனால நலத்திட்டம் எதுவும் போய் சேரல, அதனால மாறி நிற்கிறாங்க. இல்லை அவங்க ஜாதி ஓட்டு ஏதாவது மாறி மாறி இருக்கும், அதனால போகிறாங்க. ஸ்கூல் காலேஜ் பில்டிங் இந்த மாதிரி எதுவுமே ஒழுங்காக சீராக நடைபெறல, மக்கள் முறையாக பயன்பெறல. அதான் முறையான காரணம். அப்படிங்கிறனால அவங்க மாறி நின்றோம்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கலாம். அவங்களும் அடுத்த 5 வருஷம் இவங்க அந்த அமௌண்ட்டை சுருட்டிட்டு அவங்களும் எதுவும் பண்ணாமல் போயிடுறாங்க. இதனால தான் அவங்க தொகுதியில் மாற்றி மாற்றி நிற்கிறாங்க. இப்போல்லாம் அரசியல்வாதிங்க இருந்துட்டு 5 வருஷத்துல இவ்வளோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது 5 வருஷத்துல எதுவுமே பண்றது இல்லை. அது அடுத்த தொகுதி மாறினா இங்க பண்ணது பண்ணாததெல்லாம் அங்க தெரியாது. அதனாலதான் அங்க நிக்கிறாங்க. கண்டிப்பா தோல்வி பயம்தான். ஏற்கனவே இருந்த தொகுதியில் சரியான முறையில் வேலை செய்யாதனால அடுத்த தொகுதியில் போட்டியிட்டு அவங்க பதவியை தக்க வச்சுக்கணும்னு ஆசையில் தான் தொகுதி மாதிரி போட்டியிடுறாங்க.